படிக்கும் போதே நம்ம பாசியாலிட்டி பார்த்து கட்டாயம் படிச்சிருக்க மாட்டோம். எல்லாருக்குமே ஏதோ ஸ்கில்ல வச்சு தான் படிச்சிருக்கோம். ஆனா நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? அந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்றது, அந்த சொசைட்டிக்கு எப்படி தர்றது, நம்ம யாருக்கு தனித்துவமா தனிச்சு நிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்குள்ள என்ன ஸ்கில் இருக்குது, அதை டெவலப் பண்றதுக்கு எப்படி எல்லாம் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி தீர்த்தீங்க அப்படிங்கறத இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. ஆரம்பிச்சுக்கோமா? சரி, ஃபர்ஸ்ட் யாரு சொல்றது? ஸ்னேகா சொல்றீங்களா? இப்போ எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா நான் நல்லா கவிதை எழுதுவேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கவிதை எழுதும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதிரி சென்டென்ஸ் மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அவள் அங்க அமர்ந்திருந்தா அப்படி சென்டென்ஸ் மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் இது மாதிரி எங்க மேம்கிட்ட கேட்டேன். மேம் வந்துட்டு சொன்னாங்க இது மாதிரி நீ வந்து டிக்ஷனரி பாரு, புக்ஸ்லாம் நிறைய ரெஃபர் பண்ணாங்க. அதெல்லாம் படிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிஃபை வந்துச்சு. சரி இப்படிதான் கவிதை இருக்கணும், கவிதை நான் வந்து சென்டென்ஸா இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி இனிமையா வேர்ட் பை வேர்டா ஒரு மாதிரி எதுகை முனையெல்லாம் வச்சு நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் 2-3 கவிதை எழுதினேன். நிறைய ஃபிளாப், ஒரு மாதிரி என்ன சொல்றது, மேல லைன் வந்து கரெக்டாக இருக்கும், கீழ் லைன் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கவிதை எழுதி அதுக்கப்புறம் ஓகே நல்லா கவிதை எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கவிதை எழுதி மேம்கிட்ட காமிச்சேன். ஓகே ஸ்னேகா நல்லா எழுதுற அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேம் வந்து புக்கில் வெளியிடறதுக்கும் இது பண்ணாங்க. 2 கவிதை வந்து புக்கில் வந்திருக்கு. தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். ஆமா, ஸ்னேகா சொன்ன மாதிரி வந்து அந்த மாதிரி தான் எழுதினாங்க. புக்ல ரெஃபர் பண்ணுவோம். கவிதை படிங்க, அதே மாதிரி பா விஜய் கவிதைலாம் படிச்சா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சொன்னதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்னேகாவோட கவிதை 2 புத்தகத்துல வெளிவந்திருக்கு. வாழ்த்துக்கள் ஸ்னேகா, சூப்பர். வேற நந்தகுமார். மேம், என் பேர் நந்தகுமார் மேம். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய படம் பார்க்கறதுனால எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி நமக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்கில், அதனால சரி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ல எடுக்க போகும்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லாம நம்ம பசங்க எல்லாத்தையும் வச்சு எடுக்கிறதுனால எல்லாத்துக்குமே வேலை இருக்கும், அதனால அவங்க கூப்பிட்டு எடுக்க முடியல. அது வந்து அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடைக்கல. அதனால சரி இதுல இருந்து எப்படி இதை எடுத்து முடிக்கலாம், இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் எடுத்தவங்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட டைம்ல வந்து அதுக்கு தேவையான கதையை எழுதி இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ 2 நாள் தான் எடுக்க போறீங்கன்னா அந்த 2 நாளுக்கு என்னென்ன லொக்கேஷன் போக முடியுமோ அங்கே வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அறிவுரையெல்லாம் கேட்டுட்டு நான் வந்து அந்த தேவையான கதையை எழுதி அந்த மாதிரி எடுத்தோம். ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகும். சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். 2 ஷார்ட் ஃபிலிம். ஆக்சுவலா வந்து சாங் போக்காது. ஆக்சுவலா சாங் ஃபிலிம் அப்படின்னாலும் நீங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்க. படிச்ச பசங்களுக்கு ஓகே, படிச்ச பொண்ணுங்களுக்கு ஓகே. மற்றபடி சொசைட்டில ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த ஷார்ட் ஃபிலிம்னால ஒரு சொசைட்டிக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதான் நந்தகுமார் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க எடுத்துக்கிறது கூட அவேர்னஸ் தர மாதிரி தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் சொசைட்டிக்கு இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் நந்தகுமார். சரி, ஓகே, சூப்பர். கைதட்டலாம் நந்தகுமார். நான் பாட்டு பாடுவேன். சின்னதுலேருந்து எனக்கு பாடுறதுக்கு ஆசை இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட்டு சரியா பாடுறதுல அந்த பிச்சு அதெல்லாம் எனக்கு இது தெரியாது. ஒரு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு 2-3 ஸ்டேஜ் ஏறி பாடும் போது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ எல்லா இடத்துலையும் அதுக்கு ஸ்டேஜ் ஏறி பாட மாதிரி கொஞ்சம் என்னோட ஸ்கில் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் என் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப வந்து அவங்க பாட்டு பாடுறது அப்படின்னாலே ஜேக்கப் கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏதாவது ஸ்டேஜ்ல வந்து பாட்டு பாடுறதுன்னா ஜேக்கப் தான். ஆக்சுவலா ஜேக்கப் நீ வந்து ஸ்டார்டிங்ல பாட்டு பாடியிருப்பேன் இல்லையா? அப்ப உன்னை எல்லாரும் பாராட்டிட்டாங்களா, இல்ல என்ன மாதிரியான வந்து உன்னை இரிட்டேட் பண்ணாங்களா, ஏதாவது அந்த மாதிரி சிக்கல் ஏதாவது ஃபேஸ் பண்ணியா? சில பேர் என்கரேஜ் பண்ணாங்க, சில பேர் மார்க் பண்ணாங்க. ஆனா மார்க்கிங் எடுத்துக்காம என்கரேஜ்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு என்ன டெவலப் பண்ணிட்டு. அப்ப உனக்கு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்கும் இல்லையா? நான் நல்லா பாட்டு பாடியிருக்கேன், இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்றாங்க. இன்னும் ஒண்ணு பாராட்டுதலை விட டிஸ்கரேஜ் பண்ணும்போது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கும். ஒரு நமக்கு அந்த ஸ்கில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டல்லாகி போயிடும். ஆனா அதை விட நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். நம்மளை வந்து ஒருத்தர் இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னா எப்பவுமே சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து நம்ம இரிட்டேட் பண்ணிட்டானா அப்படின்னா அப்படி சரியான பதில் எடுத்து பழி வாங்குறது கிடையாது, வாழ்ந்து காமிக்கணும் இல்லையா? அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணும்போது நான் நல்லா பாட்டு பாடி காமிப்பேங்கிற எய்ம் கூட உன்னோட மனசுக்குள்ள வந்துருக்கும் இல்லையா? அப்படிங்கும் போது அதை சரியா பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே.